கெடா மீசையை முறுக்கிக்கிட்டு செஞ்சியே செய்முறையா அதைத்தான் திருப்பி கேட்க சொல்கிறேன். என்னோடய பேர் உண்ணாமலை. நான் வந்து ஆத்தூர்லேருந்து வந்திருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய குருக்கு மடிகை சாருக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் அதில் போதுமான சம்பளம் இல்லை. என்னதான் வந்து நம்ம எம்ஏ எம்ஃபில் பிஎட்னு படிச்சுட்டு போனாலும் கூட ஒரு 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி டைமில் எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி டைமில் வந்து நான் சாரோட வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் சாரோட வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்த உடனே நான் வந்து நாட்களை வந்து தள்ளி போடலை. உடனே சாருக்கு கால் பண்ணேன், ஜாயின் பண்ணிட்டேன். கிளாஸ் எப்படி ஸ்மூத்தாக போகுதுன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் தான் படிக்கிறோம். நான் வந்து ஆன்லைனில் இருந்துட்டு நான் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது வேலை செஞ்சனாலுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். நான் அன்றைக்கி தான் ஏதாவது வெளியில் போகலான்னு போனால் அன்றைக்கி தான் நான் வந்து மாட்டுவேன். எப்படியும் வந்து பேர் சொல்லி நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். எப்படி தான் அவருக்கு தெரியுமோ தெரியாது, அப்படியே அவர் வந்து எப்பவுமே வந்து மாணவர்களை கவனிக்கிறதுல உன்னிப்பாக கவனிச்சிட்ருப்பார். சார் எந்த கரெக்ஷனாக இருந்தாலும் வந்து டக்குன்னு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ கண்டிப்பாக அந்த கரெக்ஷனை அப்போவே வந்து கிளியர் பண்ணிவிடுவார். இதுவரையிலும் ரொம்ப தெளிவாக எத்தனையோ பேத்துக்கு வந்து எத்தனையோ மாணவர்களை வந்து உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி நானும் வந்து டப்பிங்கில் வந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் வந்து முடிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக அது வந்து என்னுடைய குரு மணிகை சாருக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். இன்னொன்று, உங்களுக்கும் ஃப்யூச்சரில் வந்து நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாரை கான்டாக்ட் பண்ணலாம். எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிட்டு இன்றைக்கி அவங்க வந்து திரைத்துறையில் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் ஆர்ஜேவோ விஜேவோ டப்பிங் ஆர்டிஸ்ட்டோ நீங்கள் வந்து நியூஸ் ரீடரோ என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாரோட வீடியோ பாருங்கள். நிறைய டெஸ்டிமோனியல் வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அவர்கிட்ட எப்போ எந்த நேரத்தில் கால் பண்ணி கேட்டாலும் தெளிவாக வந்து சொல்லிடுவார். இப்படிப்பட்ட குருக்கு வந்து நான் நன்றி தான் இந்த டைமில் சொல்ல முடியும். நம்ம படிப்பறிவு வேறு, இந்த மாதிரி வந்து பகுத்தறிவு வேறு அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம படிப்புக்கும் நம்ம டப்பிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் வந்து நம்ம வயசு சின்ன வயசாக இருக்கணும் இல்லை வந்து வயசில் மூத்தவங்கள அப்படிலாம் இல்லை, ஏஜ் ஃபேட்டே கிடையாது. நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து நீங்களும் ஃப்யூச்சரில் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஆகலாம். தேங்க்யூ சார்.